Decoding your customer's mind நாம பார்க்க போகிற அடுத்த சாப்டர் காஸ்ட் vs கன்வீனியன்ஸ். காஸ்ட், many people are cost oriented. They get excited by how much money they can save using your products and service. Instead of paying the full amount, they opt for installments. Discount offers appeal to them lot. அதாவது ரெண்டு விதமான கஸ்டமர், காஸ்ட்டை பேஸ் பண்ணி அப்புறம் கன்வீனியன்ஸை பேஸ் பண்ணி. சில பேர் வந்து ஆஃபர் கொடுத்தாங்கன்னா ஆஃபர் இருக்குப்பா இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. எதில் இருந்தாலும் கொத்தமல்லி வாங்குறதுலேருந்து பெரிய என்னங்க எல்இடி டிவி வாங்குற வரைக்கும் இல்லை கார் வாங்குற வரைக்கும் ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குற மக்களும் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கன்வீனியன்ஸ். Some people value their time and convenience instead of saving money. For them, time is the most precious thing, which once gone cannot come back. They want to save their time, energy and efforts if they have to pay some extra money. Because of their busy schedule, these people are always looking for such products and services which can make their life simpler, better, more comfortable. அதாவது கன்வீனியன்ஸுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் வந்துருச்சு. வீட்டிலேருந்தே எல்லா பொருளும் ஆர்டர் பண்ணிக்கிறோம். அதுக்கு போய் எங்கே நின்று அந்த கூட்டத்தில் நின்று பெட்ரோலை செலவு பண்ணிவிட்டு அப்புறம் எவ்வளோ காசு அதெல்லாம் மிச்சம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பீப்புளும் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்து மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்க, காஸ்ட் பேஸ்டு ப்ராடக்டா கன்வீனியன்ஸ் பேஸ்ட் ப்ராடக்டா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அப்புறம் அவர் சொன்ன ஒரு மறக்க விஷயம் வந்து குவாலிட்டிங்க. மூணாவது மக்கள் வந்து இதில் இல்லைங்க, நான் சொல்கிறேன். தரம் எப்படி இருந்தாலும், அதாவது தரம் சூப்பராக இருக்கணும். எங்களுக்கு காஸ்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை, கன்வீனியன்ஸ் பிரச்சனை இல்லை. காஸ்ட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, கன்வீனியன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து தான் வாங்கணும்னு இருந்தாலும் எங்களுக்கு தரம் சூப்பராக இருக்குப்பா, உங்கள்கிட்ட இருக்க பொருள் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற மக்களும் மூன்றாவது வகை இருக்கிறாங்க கஸ்டமர்ஸ். ஸோ நீங்கள் காஸ்ட்டாக கன்வீனியன்ஸாக குவாலிட்டியாக. ஆனால் வந்து இதில் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. பிரபல தைரோகேர் நிறுவனர் வேலுமணி அவர்கள், டாக்டர் வேலுமணி அவர்கள் ஒன்று சொல்வார். அவருடைய பிஸ்னஸ் சீக்ரெட்ஸில் பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன காஸ்ட் கம்மியாக வச்சு விற்றாலும், என்ன அதிகமாக வச்சு விற்றாலும், என்ன கன்வீனியன்ஸ் கொடுத்தாலும் உங்களுடைய குவாலிட்டி தரம் உங்கள் ப்ராடக்டில் இல்லைன்னா பிஸ்னஸ் வந்து டெவலப்பர் அது கஷ்டம்னு சொல்லுவார். ஸோ எல்லாருமே முக்கியம், காஸ்ட்டும் முக்கியம், கன்வீனியன்ஸும் முக்கியம். அதை விட முக்கியம் குவாலிட்டியில் எப்பயுமே வந்து நம்ம என்ன சொல்கிறது, சமரசம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்வாருங்க. ஸோ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் காஸ்ட், கன்வீனியன்ஸ் அண்ட் தரம் முக்கியமாக பார்த்து சிறப்பாக செய்யுங்க. அடுத்த சாப்டரில் சந்திக்கிறேன். நன்றி.